நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று முதல் ஆனி மாதம் 24ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று மிதுன ராசியிலும் கடகராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அசுர குருவும் தேவகுருவும் ஒரு ராசியில் கூட்டணி சேருவது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது. மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். முதலில் நவகிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். நவகிரகங்களில் சுக்கிர பகவான் அசுர குரு. ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீனராசியில் உச்ச பலமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் செயற்கை தனம் மிகுந்தவர், அதாவது செயற்கையாளான். சுக்கிர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன். சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளும், அதாவது மாடி வீடு, வண்டி வாகனம், நல்ல ஆடை ஆபரணம், இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த ஜாதகன் பெறுவார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் வக்கரம், நேசம், அஸ்தங்கம் பெற்றுவிட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு இந்த வீடு, வண்டி வாகனம், வசதி வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடங்கல்களை, சுகபோக இன்ப வாழ்க்கையை சுக்கிர பகவான் கெடுப்பார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் செயற்கைத்தனமாக தன்னை நன்றாக அழகுபடுத்தி கொள்வார். நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிவார், தங்க நகை அணிவார், நல்ல வாசனை திரவங்கள் அடித்து கொண்டு நல்ல வாசனையோடு அந்த ஜாதகன் செயல்படுவார். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிரன் தகதகன்னு இருப்பார். வானத்தில் தரிசனம் செய்யலாம். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். சுக்கிரனையும் குருவையும், அதாவது இன்று முதல் ஆவணி மாதம் 24 வரை சுக்கிரனும் குருவும் அருகில் இருப்பார்கள். இரு கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் ஒவ்வொரு பதிவாக காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். தனுசு ராசிக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். கோச்சாரத்தில் ராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது குடும்பத்தில் அம்மா, பாட்டி, உடன் பிறந்த அக்கா, தங்கை, திருமணம் ஆகியிருந்தால் மனைவி, உங்களுக்கு குழந்தை இருந்தால் பெண் குழந்தை, இவங்களிடம் அதாவது பிரச்சனைகள் வரும். ஏன்னா கலத்தரஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது பெண்களிடம் ஒரு நாள் நாச்சும் அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிரன் குரு இணைவு இருக்கும்போது உங்களுடைய மாமன் மச்சனன்கள், பெண் கொடுத்த இடத்தில் பெண் எடுத்த இடத்தில் உங்களுடைய மாம மச்சனன்கள் இந்த காலகட்டத்தில் தங்க நகை ஆபரணங்கள் எடுப்பார்கள். அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இப்போ சுபகாரியங்கள் நடக்கும். அதாவது வீடு கிரகப்பிரவேசம், திருமணம், காது குத்து, இந்த மாதிரியான சுபகாரியங்கள் உங்களுடைய மாம மச்சனன்கள் குடும்பத்தில் அமோகமாக நடக்கும். தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி 7வது வீட்டிலே செல்லும்போது நீங்கள் இன்னொரு முகத்தை இப்போ வெளியில் காமிப்பீங்க. ஒரு முகம் தனுசு ராசி என்பவருடைய ஒரு முகம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு முகம் குடும்பத்தில் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், மாமா மச்சன்களிடம் கடுமையான பகை, விரோதம், கோச்சிக்கிற தன்மை தனுசு ராசி என்பவரிடம் வெளிப்படும். இப்போ இந்த காலகட்டத்தில் 6ஆம் அதிபதி 7வது வீட்டிலே ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குருவோடு இணைந்து செல்லும்போது தனுசு ராசி என்பர்கள் இன்னொரு முகத்தை காட்டுவீங்க. குடும்ப நபர்களிடம் கோவிச்சிக்காமல்
சண்டை கண்டை போடாமல் இருப்பது நல்லது. 4ஆம் அதிபதியோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கும்போது வீடு, நிலம், சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், ஆடு மாடு இதன் சார்ந்த வழியில் ஒரு சிலருக்கு செலவுகள் வரும். ஒரு சிலர் வீட்டை பராமரிக்கலாம், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் வாங்கி விடலாம். 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும்போது உங்களுக்கு சுகம் கூடும். அதே மாதிரி 4ஆவது வீட்டிலே தனுசு ராசிக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கெட்ட நண்பர்கள் சவகாசம் தொடர்புகள் ஏற்படும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்களாக மாறி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். இதையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்கு 5ஆவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சென்று கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் குறும்புத்தனமாக விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்க உங்களிடம் பிடிவாதமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. தனுசு ராசிக்கு 6ஆவது வீட்டிலே சூரிய பகவான் செல்கிறார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சூரியன் செல்வது பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அரசு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் தேவை அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க. இந்த வைகாசி மாதம் அரசு மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. தனுசு ராசிக்கு 9ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். 3ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு சார்ந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள், வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், வீட்டை விட்டு வெளியில் தங்கினவர்கள் இப்போ மீண்டும் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பதுக்கு உண்டு. தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி 7ஆவது வீட்டிலே வைகாசி மாதம் 27ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் செல்லும்போது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய பெண்களிடம் தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா அவங்களிடம் நீங்கள் அசிங்கம் அவமானப்படக்கூடிய உங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் குறையக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மற்றபடி சுக்கிரன் 7ஆவது வீட்டில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். இந்த வைகாசி மாதமே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. 4ஆம் அதிபதியோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று செல்லும்போது இந்த காலகட்டத்தில் தாயாருக்கு சளி காய்ச்சல் இருமல் சிறு சிறு காயங்கள் இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனல் திறந்தோறும் ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.